வெல்கம் பேக் டு சேனல். நான் சினிமாஸ் வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட் தான் வந்திருக்கும். அது என்ன அப்டேட், யாரை பத்தின்னு யோசிக்கிறீங்க? நம்ம தளபதி விஜய் அவர்கள் பற்றியா. தளபதி விஜய் அவர்கள்ன்றது தாண்டி இந்த படத்தோட டைரக்டர் ரொம்ப பெரிய ஒரு இடம் சொல்லலாம். மாரி செல்வராஜ் அவர்கள் தான். மாரி செல்வராஜ் அவர்கள் ரொம்ப பெரிய ஒரு தளபதி ஃபேனுன்னு சொல்லலாம். இவர் 3 தடவை தளபதி அவர்களை மீட் பண்ணி ஒரு ஸ்டோரி லைன் சொல்லியிருக்காரு. தளபதி விஜய் அவர்கள் வந்து 3வது தடவை மீட் பண்ணும்போது, எனக்கு இந்த ஸ்டோரி லைன் உண்மையாவே ரொம்ப புடிச்சிருக்கு. இப்படி ஒரு ஸ்டோரி லைன் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. இவர் தளபதி விஜயோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் கிரேசியஸ்ட் ஃபேன்னே சொல்லலாம். இப்போ தளபதி விஜய் இந்த படத்தை எடுப்பாரா? இந்த படத்தை பத்தி கேட்கும்போது எனக்கு இந்த படம் உண்மையாவே ரொம்ப புடிச்சிருக்கு. பட் சில பல காரணங்களால நான் பாலிடிக்ஸ்ல இறங்க போறேன் அப்படின்றதுனால என்னால இதுக்கப்புறம் மூவிஸ் பண்ண முடியாது. அதோட நான் என்னோட கடைசி மூவின்றத வந்து நான் அனௌன்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் என்னால மூவிஸ் வந்து பண்ண முடியாது மாரி செல்வராஜ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த காரணத்தால இந்த படம் நடக்குதுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ தளபதி விஜய் அவர்களை வச்சு அட்லி அவர்கள் ஆல்ரெடி ஒரு படம் எடுக்க போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்தது. இப்போ அட்லி அவர்களுக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காதா? இல்ல அட்லி அவர்களோட ஃபேவரட்ன்றதால அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா? அப்படின்ற மாதிரியான ஒரு கான்ட்ரோவர்சி போயிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து தளபதி விஜய் அவர்கள் உண்மையாவே 69th மூவிக்கு அப்புறம் நடிக்க மாட்டாரா? இதுவரைக்கும் ஒரு பேச்சுவார்த்தைக்கு சொன்னாங்க. இன்னும் அஃபிஷியலா வரும்போது பாத்துக்கலாம் அப்படி இருந்த போது, எப்பயுமே நம்ம தோனிக்காக வெயிட் பண்ணுவோம்ல. இன்னும் ஒரு மேட்ச் விளையாட மாட்டாரா? ரிடையர்மென்ட் நெருங்கும் போது பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தளபதி விஜய்க்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ மாரி செல்வராஜ் சொன்னதை வச்சு பாத்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் இதோட நடிக்க மாட்டாருன்றது உறுதியா இருக்காரு. பாலிடிக்ஸ்ல ரொம்ப வேகமாவே ரொம்ப உண்மையா வந்து இறங்கி வேலையை பார்க்க போறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ்க்கு மறக்காம இன்னும் சினிமாஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.